வர இருக்கின்ற நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாண்புமிகு மத்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நமது தமிழகத்துடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்க இருக்கிறது. ஆளுங்கட்சியுடைய கடும் அதிருப்தியை மக்கள் மனதில் இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி என்று வரும் என்று மக்கள் காத்து கொண்டிருக்கின்ற நாளை நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நேரம் ஒதுக்கி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கு உங்கள் வாயிலாக, திருநெல்வேலி பத்திரிகை ஊடக நண்பர்கள் வாயிலாக தமிழக மக்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தாங்களா சார்? பாஜக தலைவருங்க முறையில் திருநெல்வேலியில் அவர் சந்திச்சீங்களா? இல்லை, அன்றைக்கே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க. அதனால கோயம்புத்தூருக்கு நான் அவர்களை வரவேற்று அங்கே அவருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டி இருந்தனால் அங்கே கலந்து கொள்ள முடியவில்லை. ஆக அவர்களை சந்திக்கவில்லை. ஏற்கனவே அதற்கு முன்பு நாங்கள் 2 நாளைக்கு முன்பு சந்திச்சிருக்கிறோம். தமிழகத்துடைய தேர்தல் பொறுப்பாளர் மதிப்புக்குரிய பியூஷ் கோயல்ஜி இன்று மாலை சென்னைக்கு வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து எல்லா பணிகளும் மேற்கொள்ளும். திருநெல்வேலியோட செல்ல பிள்ளை நீங்க சாத்தூருக்கு போறதா சொல்லியிருக்கீங்க, என்ன நடந்தது? இல்லை, எங்கிருந்தாலும் திருநெல்வேலியுடைய செல்ல பிள்ளை தானே. டெல்லிக்கு ராஜா ஆனாலும் பள்ளிக்கு பிள்ளை. இந்த மாதிரி திருநெல்வேலி தொகுதி மக்களை வாழ்நாள் உள்ள முறையில் என்றும் மறக்க முடியாது. என்ன காரணம்? தொகுதி மாறி இத்தனை ஆண்டு காலம் அது ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் தொகுதி மாறணும்னு முடிவு செய்ததற்கு என்ன காரணம்? பின்னோட்டம் என்ன இருக்கு? இல்லை, நான் ஏற்கனவே பல முறை போட்டியிருக்கிறேன். இந்த முறை அதிமுக போட்டியிட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்று அதிமுக இந்த முறை போட்டியிடுகிறது. நான் சாத்தூரில் அதிமுக இருந்த இடத்தில் சாத்தூரில் நான் போட்டியிடுகிறேன். எந்த இடத்துக்கு போனாலும் தமிழகம் முழுவதும் மக்கள் பணி தொடரும். அதிலும் திருநெல்வேலி தொகுதி ஒரு தனி கவனம் செலுத்தப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். மத்திய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல்ஜி வந்த பிறகு வேட்பாளர் பட்டியல் அறிவித்த உடனடியாக, ஏன்னா இன்னைக்கு இன்னும் 4ஆம் தேதி 6ஆம் தேதி 2 நாட்கள் தான் இருக்கிறது. அந்த 2 நாட்களில் நிச்சயமாக தொடர்ந்து வேட்பாளர்கள் அவருடைய மனு தாக்கலை செய்வார்கள். மாநில கட்சிகள் எல்லாமே வேட்பாளரை அறிவிச்சு புலிப்பாய்ச்சல்ல போயிட்டு இருக்கதா கிளைம் பண்ணிக்கிறாங்க. தேசிய கட்சிகள் காங்கிரசும் சரி பாஜகவும் சரி வேட்பாளர் அறிவிப்புல எவ்வளவு தாமதம் பண்றாங்க? இல்ல, தாமதத்திற்கு ஒரு காரணம் இல்ல. 2 தினங்கள் தான் இருக்கிறது. 2 தினங்கள் இருக்கும்போது அதுல மனு தாக்கல்னால எந்த புலிப்பாய்ச்சல் வரப்போறது இல்லை. எப்படினாலும் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஸ்க்ரூட்டினி முடிவடையணும். ஸ்க்ரூட்டினி முடிந்த பிறகு தேர்தல் பணி தொடரும். அதிமுக கூட்டணியில் 27 தொகுதிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தகுதிக்கு ஏற்ற ஒரு இடம் தானா, அல்லது அதை விட இன்னும் கூடுதலாக போட்டியிடக்கூடிய நிலையில பாஜக இருந்ததா? ஏன் 27 தொகுதிகளோடு நின்றுவிட்டது? காங்கிரஸோடு கூடுதலாக இடம் பெறுவோம்னு சொல்லியிருந்தீங்க. இல்ல, அதாவது இதுல தகுதி என்பது முக்கியம் இல்லை, எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம். மக்களுடைய எண்ணம் எதுவோ அதற்கு ஈடு கொடுக்க வேண்டும். மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புதிதாக கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மதிப்புக்குரிய அண்ணன் டிடி சார் அவர்கள் இதில் இல்லை. இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஸோ எல்லாரையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த எண்ணிக்கை பாகுபாடு அமைந்ததை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஒரு சில தொகுதிகள் கூடுதலாக கேட்கிறது, தொகுதி மாற்றம், அது போன்ற செய்திகள்லாம் வெளியில் அப்படி பேசப்படுது. அதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்குதா? பழனி தொகுதி அப்படிங்கிறது அந்த தொகுதியை கண்டிப்பா நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பாஜக கோயம்புத்தூர் இல்ல, அப்படி இல்லை. சில வேட்பாளர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். சில இப்போ உதாரணமா எடுத்துட்டோம்னா திருச்சுழிக்கு இடம் கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜவர்மன் சாத்தூரில் போட்டிட்டு ராஜவர்மனுக்கு இடம் கொடுக்கணும். அதில் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் மாற்றுவதற்கான காரணமே தவிர வேற எதுவும் மாறாது. ஒரே நாள்ல கட்சி மாறினவங்களுக்கு எல்லாம் பல கட்சியில உடனே சீட்டு வழங்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுடைய கட்சியை பொறுத்தது. அவங்க கட்சியில நிறைய வேக்கண்ட் இருக்கு. அப்புறம் மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த கட்சியில இல்லை. அதனால ஒரே ஒரு நாள்ல வந்தாலும் சரி,
ஒரு இரவுல ஒரு ஆள் தனியா வந்தாலும் அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. பாஜக வேட்பாளர்கள் பல ஆண்டுகளாக பணியாற்றிய நபர்களுக்கு வந்து தொகுதி ப்ராப்பரா அலாட் பண்ணலான்ற மாதிரி பாஜகக்குள்ளவே ஒரு அதிருப்தி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. கொள்கைக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் தேசத்திற்காகவும் உழைக்கின்ற தொண்டர்களை அதிகமாக பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதில் அவர்களுக்கு எந்த விதமான அதிருப்தி நிச்சயமாக இருக்காது. இல்ல பிரதமரை வரவேற்கக்கூடிய நிகழ்வுல அண்ணாமலை அவர்களுடைய பெயர் இடம்பெற்றதா அதுல ஒரு சலசலப்பு போகுது. அவரை நீக்கப்பட்டார், அந்த பெயர் சந்திப்பதிலிருந்து இருந்து நீக்கப்பட்டார்னு சொல்லி எப்படி இல்லை அவருடைய பேர் வந்து அன்றைக்கு நான் ஃபோன் பண்ணேன், அவர் ஊரில் இல்லைன்னு சொன்னாங்க. ஊரில் இல்லாதனால வரல. நான் கூட இப்போ 4ஆம் தேதி மனு தாக்கல் பண்ண வேண்டி இருக்கிறது. 4ஆம் தேதி பிரதமர் வருகிறார்கள். நான் அங்கே இருக்க வேண்டுமா அல்லது மனு தாக்கல் செய்யணுமாங்கிறது கேட்டுக்கிட்டு அது மாதிரி உள்ள சூழ்நிலையில் இருக்கும். இன்று மாலையில் வந்து திமுக மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சி இன்று மாலை பியூஷ் கோயல் தலைமையில் ஒரு பெரிய குற்றப்பத்திரிகையை நாங்கள் தாக்கல் செய்யறோம். என்ன குற்றப்பத்திரிகை அப்படின்னாக்க, இந்த 5 ஆண்டுகளிலும் சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதையும் செய்யல. அதுக்கு பதிலா சட்டம் ஒழுங்கா சரியா செய்யல. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள் எல்லா இடங்களிலும். இன்னைக்கு காலையில் கூட ஆஸ்பத்திரியில் 10 வயசுக்கு போட வேண்டிய ஊசியை 4 வயசுக்கு போட்டு அதையில இறந்துருக்காங்க. சென்னையில் 10 வயசு குழந்தைக்கு போட வேண்டிய ஊசியை 4 வயசுக்கு போட்டால் அவனுடைய என்ன உடம்பு எப்படி தாங்கும்? போலீஸ் அடித்து துரத்துறாங்க. பத்திரிகை சுதந்திரம் இல்லை. இந்த நாட்டில் முதலமைச்சரை பற்றி பேசினா உடனே கைது செய்கிறாங்க. ஆனால் மோடியை பற்றி பேசினா கொலை செய்வன் கூட சொன்னாங்க. பாரத மோடியை இன்னைக்கு உலக அரங்கில் இன்னைக்கு ஈரான் வழியாக எந்த கப்பலும் போக முடியாமல் எந்த விமானமும் பறக்க முடியாது. ஆனால் இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் ஈரான் நாட்டு மேலே ஒரு விமானம் பறந்து போகுது. அதை நீங்கள் எடுத்து பார்த்தா, நெட்டில் எடுத்து பார்த்தா எந்த விமானம்னு பார்த்தா ஏர் இந்தியான்னு போகுது. உலகமே இன்னைக்கு அக்கப்போரில் இருக்கு. தமிழ்நாடு பெரிய அக்கப்போரில் சிக்கி தவிக்குது திமுக அரசாங்கத்தில். ஆனால் உலகத்தில் நடந்த போரில் ஈரான் நாட்டு மீது ஒரு விமானம் பறக்குது. எந்த விமானம் பார்த்தா ஏர் இந்தியா. இன்னைக்கு எல்லா இடங்களுக்கும் இன்னைக்கு கப்பல் வருது அந்த வளைகுடா வழியா. அப்பேற்பட்ட தலைவர் மோடி, நம்ம நாட்டுடைய தலைவர், நம்ம நாட்டுடைய பிரதமர், அவரை கொலை செஞ்சிருந்து ஒரு திமுக பேசியிருக்கிறாங்க. நடவடிக்கை இல்லை. ஆனா பத்திரிகை சுதந்திரம் எங்க இல்லை. சவுக்கு சங்கர் நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. வெள்ளக்காரன் காலத்துல தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆல்வின், என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். ஆனால் இப்ப வனவாசம் யாருக்கு என்று சொன்னால் வரக்கூடிய 23ஆம் தேதி தெரியும். ஆக மிக மோசமான ஆட்சி. சரி, இன்னைக்கு 56 சமுதாயம், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். 56 சமுதாயத்திற்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% இடஒதுக்கீடு. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அதுல பிள்ளைமார் இருக்கிறாங்க, பிராமின் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, ஆசாரி இருக்கிறாங்க, ஏன் முஸ்லீம் கூட இருக்கிறாங்க. 10% இடஒதுக்கீடு இந்த அரசாங்கம் கொடுக்கல. தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுக்கும். திருநெல்வேலி தொகுதியில் இன்னைக்கு நிறைய பேர் படிச்சு போஸ்ட் ஆஃபீஸ்லயும் ரயில்வேலையும் அந்த 10% இடஒதுக்கீடுல வேலைக்கு போயிருக்கிறாங்க. இங்க திமுக அரசாங்கம் அதை எடுத்து கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்கு. எவ்வளவு பெரிய கொடுமை. மத்திய அரசு ஒரு சலுகை கொடுக்கு. ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை பிள்ளைமார் சமுதாயம், பிராமின், செட்டியார், இஸ்லாமிய சமுதாயங்கள் உட்பட அதில் இருக்கிறாங்க. 10% இடஒதுக்கீடு. இதையும் எதிர்த்து கோர்ட்டுக்கு போனது திமுக அரசாங்கம், நம்மளுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். ஆனா இப்போ ஓட்டு கேட்கறதுக்கும் இன்னைக்கு பிள்ளைமார் சமுதாயத்தையும் பிராமின், செட்டியார், இஸ்லாமிய ஓட்டு கேட்கறதுக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு எப்படி ஓட்டு போடுவாங்க அவங்க? இவ்வளவு மோசம். பாத்தீங்கன்னா லாக்அப் டெத்து. பக்கத்துல இருக்க சாத்தாங்குளத்துல 2 பேரும் அடிச்சு கொண்டாங்க. தமிழ்நாடு ஐயோ ஐயோ ஆத்தாடி ஐயாடி ஒரே கூப்பாடு போட்டாங்க. இன்னைக்கு 32 லாக்அப் டெத் மரணம். சிவகங்கையில ஒரு போலீஸ் அதிகாரி, முதலமைச்சருக்கு வேண்டிய போலீஸ் அதிகாரி சொன்னதுனால அடிச்சு கொண்டுட்டாங்க. என்ன நடந்தது? ஒண்ணு நடக்கல. இவ்வளவு பெரிய கொடுமை. கஞ்சா, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போக முடியல. எல்லாருமே கஞ்சா போட்டு, எங்க ஸ்கூல் வாசல்ல முன்னாடிலாம் பார்த்தா இந்த ரீன்னு ஒரு கிரீம் சுத்தி வித்துட்டு இருப்பான். இப்ப கஞ்சா 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 கஞ்சான்னு சுத்திட்டு இருக்காங்க. இப்போ யாரு பிடிக்காங்க?
போலீஸ் பிடிக்கா? பொறுப்பு டிஜிபி இருக்காங்களா? ஊடகங்கள் நீங்க தொடர்ந்து சொல்றீங்களா? இல்ல. நயினார் நாகேந்திரன் மீதுன்னா டைன் 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 போட்டு அடிக்காங்க காலையில இருந்து சாயங்காலம் வர. ஆனா மீடியாக்களை திமுக பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. வேட்பாளர் பட்டியல்